திரு ஸ்டாலின் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை திண்ணில கடந்தவருக்கெல்லாம் முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில தாக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கு பதிலடியா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள், அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை முத்துவேல் கருணாநிதி அவர்கள் திருட்டு ரயில் ஏறிதான் சென்னைக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். இதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நாவடக்கம் தேவைன்னு அவரு கடுமையா கண்டனம் கொடுத்திருக்காரு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இதை பேசல. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட இது பத்தி ஒரு முறை தன்னோட உரையில குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. திரு கருணாநிதி அவர்கள் திருட்டு ரயில் ஏறிதான் சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வனவாசம் புத்தகத்தை மேற்கோள் காட்டிதான் இந்த கருத்தை ஒரு முறை தன்னுடைய பேச்சுல தெரிவிச்சிருக்காங்க. இதை ஒரு முறை அல்ல பல முறை படித்திருப்பார் கருணாநிதி. அப்பொழுது இதற்கு கருணாநிதி மறுப்பு தெரிவிக்கவில்லையே. இதற்காக கவியரசு கண்ணதாசன் மீது வழக்கும் தொடரவில்லையே. நீங்கள் எல்லோருமே வனவாசம் புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும். இப்படி தாக்குதல் எதிர்த்தாக்குதல் இது ஒரு ரயில் மாதிரி போயிட்டு இருக்கு. திருட்டு ரயில் இருக்கோ இல்லையோ, இந்த ரயில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது.